எதுக்கு எந்த லாங்குவேஜ்ல சொன்னா அர்த்தமாகுமோ அந்த லாங்குவேஜ்லயே சொல்லணும். போறது கரெக்ட் ரூட் தானே? ஷார்ட் ரூட்னா இது. கிளம்பு. பயப்படவே மாட்டேங்கிறான். இன்னைக்கு வாடகையோட தான் வீட்டுக்கு போகணும். சுனாமி வந்த கவலையில நாடே கஷ்டப்படுது. இங்க அந்த எஃபெக்டே காணுமே. வழக்கம் போல லெட்டர் எழுதி வச்சிருக்கான். டியர் வீராசாமி சார், நேத்தே உங்களுக்கு ரெண்ட் அரேஞ்ச் பண்றதுக்காக கிளம்பிட்டேன். தயவு செஞ்சு நாளைக்கு வாங்க, வாடகை தரேன். இப்படிக்கு தருண். ஏடா காதுல பூ சுத்துறானா அவன்? தினமும் சுத்துறானே. நேத்து கூட இப்படிதான். நீங்க நம்பல. டெய்லி லெட்டர் எழுதி வச்சு எங்களை முட்டாளாக்குறானே. இன்னைக்கு நீங்க வேண்டான்னு சொன்னா கூட அவனுக்கு என்ன பண்ற பாருங்க. இன்னைக்கு அது என்னோட வீடு. இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ அது இல்லனே. இப்படித்தான் பேச்சுலர் பசங்க ரெண்ட் கொடுக்காதனால அந்த வீட்டு ஓனரு வீட்டு கதவை உடைச்சு பார்த்தாரு. அவனுங்க உள்ளே தான் இருந்தானுங்க. அதே மாதிரி இவனுங்க உள்ளதானே இருப்பானுங்க. நாம கதவை உடைச்சு பார்த்தலானே. அப்ப என் வீட்டு கதவை உடைக்கணுங்கிறியா? இப்படி எல்லாம் யோசனை பண்ணீங்கன்னா அவன் சிக்க மாட்டான். ஒருவேளை அவன் உள்ள இல்லன்னா அதுக்கு பதிலா என் வீட்டு கதவை உடைச்சுங்க, கணக்கு சரியாயிடும். சூப்பர் தாட் வந்துருச்சு. ஐஸ்வர்யா ராய் நல்லா இருக்காளா? நான் சொன்ன மாதிரி உள்ளதா இருந்தா பாத்தீங்களா? பார்த்தேன். அது சரி, ஓ வீடு எங்கடா இருக்கு? என் வீடு இருக்குண்ணே. என் வீட்டு கதவு மட்டும் உடைச்சலடா. என்னன்னா அநியாயமா இருக்கு. நான் எங்க உடைச்சேன்? நீங்க தான் ஹீரோ மாதிரி ஒயின்னு வந்து இடிச்சீங்க. ஆட்டோ நிறுத்து நிறுத்து. இங்கதான் இறங்கணும். அது என்னடா அந்த பொண்ண கலாய்க்கிற? உனக்கு என்ன அக்கறை? அவ யார் தெரியுமா? உன் தங்கச்சியா? ஏன் தங்கச்சி இல்லடா, உன் தங்கச்சி.
சரி என் தங்கச்சின்னா நீ எதுக்குடா கேக்குற? எதுக்கு நீ அவ பின்னாடி சுத்துற? ஏய் என்னடா உட்குற? பெரிய பிஸ்தாவாணி உன் மூஞ்சில என் கைய வைக்க. இதோ பார், என்ன பத்தி உனக்கு அவ்வளவோ தெரியாது. ஏய் என் தலையில இருக்கிற முடி கூட புடுங்க முடியாது. கண்டமாயிடுவ. ஏய் கண்டமாக்கிட்டியா நீ? அட நான் சொல்லனே. மூஞ்சில கை வைப்பேன்னு சொன்ன. சும்மா சொன்னேன். சொல்டா நீ. இல்லனே உங்களை ஏன் வைடா. சொல்றேன்? ஏய். ஐயோ, வைடா. அண்ணே, ஏய் சும்மா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் விளையாடிக்கிறோம். நீங்க ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க. அண்ணே அண்ணே இப்போ அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி. உங்களுக்கு அந்த பொண்ணு வேணும். அவ்வளவுதானே? வரட்டுமா மச்சான்? ஏய். அச்சமில்லை. ஆஹா டென்ஷனா உட்கார்ந்திருக்கான். லேட்டா வந்துட்டானோ? சாரி தருண். சாரி சொன்னேன். நானும் சாரி சொல்லிட்டேன். டேய் சாரி எதுக்குடா? நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது தெரியுமா? என்ன இங்க வர சொல்லிட்டு நீ போய் ஊரை சுத்திட்டு வரியா? இல்லடா டி நகர் வரைக்கும் போன ஒரு வேலையா மாட்டிக்கிட்டேன். இதுக்கே கோவப்படுற? டேய் முதல்ல டைம் மெயின்டைன் பண்ண கத்துக்கடா. அடா பாவி டைம் மெயின்டென பத்தி நீ பேசுறியாடா? டேய் உனக்கு என்ன தெரியும்? கரெக்ட் டைம் மெயின்டைன் பண்ணினா கரெக்ட்டா இன்டர்வியூ போயிருக்கணும்ல. அனாவசியமா எதையும் தெரிஞ்சுக்காம வளராத. நான் கரெக்ட் டைமுக்கு தான் போனேன். உனக்கு நீ கரெக்ட் டைம்க்கு மெயின்டைன் பண்ணியா? சரிடா நல்லா சரி. என் லைஃப் உனக்கு ஜோக் ஆயிடுச்சு. உன்னால வர வேலையும் வேண்டாம், இனிமே நீயும் வேண்டாம். நான் வரேன். ஏப்பா அது இல்லப்பா. நான் உன்னை நம்ப மாட்டேன். ஏன்பா நான் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி தானே இங்க வந்தேன். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே. இதுக்கு எதுக்கு கோவப்படுற? ஏன்டா டேய், நான் ஒரு தடவை சொன்னா புரியாதடா உனக்கு? ஐயோ ஏன்டா முரணை பிடிக்கிற? சொன்ன நேரத்துக்கு அங்க போகலனா அவன் பீஸ் பீஸா என்ன வெட்டிட மாட்டான். துண்டு துண்டா வெட்டினாலும் நான் வரமாட்டேன். நீ போடா. டேய் என் வாழ்க்கையில விளையாடாதடா. ஓ லைஃப் பத்தி எனக்கு கவலை இல்ல. டேய் உனக்கு கெஞ்சி வரமாட்டேன்டா. ஐயோ உன் கால்ல விழுறடா. டேய் உனக்கு கெஞ்சி கேக்குறடா, தயவு செய்து வந்துடுறா. நான் உன் கால்ல விழுறேன். ஐயா நான் சும்மா சும்மா இரு. என் வாழ்க்கையில விளையாடாத. நான் வரமாட்டேன். ஐயோ அம்மா தள்ளுமா. டேய் சும்மா தொந்தரவு பண்ணாதடா. தயவு செய்து நான் சொல்றத நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். ஐயோ ஓடிப்பா. டேய் நான் சொல்றேன்டா. தெரிஞ்சு தள்ளியா. டேய் தருண் சொல்றத கேளா. சரி வா போலாம். வரமாட்டேன். நீ வர. நோ நீ வர. நான் வரல. சரி வராத. வர வரேன்னு சொல்லிட்டேடா. அது சரி என்ன காலி பண்ணிட்டு பேக்கோட வந்துட்ட? நீ கொடுத்த லெட்டர் ஐடியா இத்தனை நாள் ஒர்க் அவுட் ஆச்சு. அது சரி. இன்னைக்கு தான் மாட்டினேன். அதான் எஸ்கேப் ஆயிட்டேன். அப்ப 5 மாசம் வாடகை கோயிந்தான்னு சொல்லு. ஓகே ஓகே. என்னடா ஜாப்னு சொல்லிட்டு சிக்னல்ல கூட்டு வந்து உட்கார வச்சிருக்க? ஏய் அவர் பெரிய பிசினஸ் மேன்டா. அவரை இங்க தான் நான் பார்க்க முடியும். எவ்வளவு நேரம்டா? டேய் அவர் வந்துட்டாரா? வணக்கம் பாஸ். குட் மார்னிங் சார். என்ன ஆளை கூட்டிட்டு வந்தியா? இதோ இவர்தான். ஹலோ சார். நீ என்ன படிச்சிருக்க? எம்ஏ பிலாசபி. எங்கேயாவது வேலை செஞ்சிருக்கியா? இல்ல சார். என்ன வேலை செய்ய போறேன்னு தெரியுமா உனக்கு? தெரியும் சார். இவன் சொன்னா. அதனால உனக்கு ப்ராப்ளம் இல்லையே? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சார். ஓகே நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணு. salary எவ்வளவு நீ? செல்ல பேச சொல்றேன். இல்ல ஹலோ வேண்டாம் வேண்டாம். என்னடா பிரச்சனை உனக்கு? போடா டேய். Thank you. Excuse me? Yes? Thank you. Tell me sir. 1 pack chicken, vegetable salad, 2 KFC. I'm sorry. May I help you? Tequila? Tarun. Tequila! My name is Tarun. Tequila. Okay, I'm Tarun. Tequila! Yes. Thank you so much. Tequila. ஹலோ. ஹலோ எப்படியா வேலை பார்க்குற அந்த புது மேனேஜரு? நல்லா பாக்குறாரு சார். என்னையா கஷ்டமா இருக்கா? கவலைப்படாத. கேட்க நாங்கள் ரெயின்போ காலனி பிரான்ச்சுக்கு உன்னை மாத்திடுறேன். நீங்க சொன்னா ஓகே சார். அதான் ஐயா, அதுக்கு தான் உன்னை பாராட்டணும். லுக், மேனேஜர்னா இப்படி தான் இருக்கணும். அவன் எம்ஏ படிச்சவங்க.
அங்க வரவனுங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அவன்னா நல்லா மேனேஜ் பண்ணுவாயா. அது மட்டும் இல்ல, மாமூல் வாங்குறதுக்கு நாகராஜ் அங்க வருவான். அந்த அமௌண்ட்டை புது மேனேஜரையே கொடுக்க சொல்லியா. ஓகே ஓகே சார். டாட், எனக்கு ஒரு டவுட். சின்ன வீடுனா என்ன? சின்ன வீடா? அது நேத்து நான் உனக்கு ஒரு டால் வாங்கி கொடுத்தேன். அதுக்கு பேர் தான் சின்ன வீடு. ஐயே, உங்களுக்கு தெரியவே இல்ல. அது டெடி பேர். சரி, நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டயே கிளியர் பண்ணிக்கிறேன். பை. ஓ, இந்த காலத்து பிள்ளைங்க பிரியாம பேசுறாங்களோ புரிஞ்சு பேசுறாங்களோ தெரியல. என் பொண்ணு. சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார்? தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட்ஸ். சார் நான் சீரியஸா கேட்கிறேன். ஏன் உன்னால நம்ப முடியலையா? நானும் காதலிச்சேன், கல்யாணம் ஆச்சு, 10 வயசுல பொண்ணு கூட இருக்கு, டைவர்ஸ் கூட ஆயிடுச்சு. அவ தப்போ என் தப்போ தெரியல. ஆனா டைவர்ஸுக்கு அப்புறம் தான் 2 பேரும் கரெக்ட் ரூட்ல போயிட்டு இருக்கோம். இட்ஸ் ஹேப்பன்ஸ். சார் உங்க பொண்ணு ஹாஸ்டல்ல சந்தோஷமா இருக்கா? அதான் அவளுக்கு சேஃப். வா உட்கார். யோ, நம்ம நாட்டுல ஜனங்க 2 கேட்டகரியா பிரிஞ்சுட்டாங்க. ஒண்ணு பணம் படிச்சவனுங்க, இன்னொன்னு பணமே இல்லாதவனுங்க. இதுல பணம் இல்லாதவன் 90%, பணம் இருக்கிறவன் 10%. இங்க வந்திருக்கிறவன்லாம் அந்த 10% பசங்க. அவங்க அப்பா சம்பாதிக்கிறதோ ஆனந்தமா ஜால்சா பண்ணுவானுங்க. நான் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து அப்பப்ப கலெக்ஷன் பண்ணுவேன். அப்பதான் டிரான்சாக்சன் கரெக்டா இருக்கும். என்ன அப்படி பாக்குற? கன்ஃபியூஸா இருக்கா? அதான் டெமோக்ரஸி, ஈக்குவல் ஷேர். குட் ஈவினிங் சார். ஐம் தருண். யோ, நீ என்ன பண்ற? வண்டியில போய் உட்காந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா நான் இங்க என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லு. தேங்க்யூ சார். நியூ அப்பாயின்மெண்டா? ஏதாவது வேணுமா சார்? கலெக்ஷன் தான் வேணும். ஓ, என்ன பாத்துக்கோங்க சார். இது சரியா தான் இருக்கும். அவன் மேல எனக்கு நம்பிக்கை அதிகம். ம். அவன் மறந்தும் கூட 1 ரூபா அதிகமா கொடுக்க மாட்டான். ஆனா இப்போ ஒரு கட்டு குறைஞ்சிருச்சு. சொல்லுவே அவங்ககிட்ட கலெக்ஷன் அமௌண்ட் குறைஞ்சது, அப்புறம் பாருக்கு சீல் வச்சிருவாரு. ம். மைண்ட். வாங்க சார். பீர் கொடு. பணம் வேண்டாம் சார். மாமூல். என்ன ஆச்சுடா? சார் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். தருண், தருண், என்னடா? மாமூல் கேட்டு மகா வந்திருக்கான். இப்பதானே கொடுத்தோம். முதல்ல வந்தது போலீஸ், இப்ப வந்திருக்கிறது தாதா. சரி சரி, சார் கிட்ட பேசுறேன். ஹலோ. ஹலோ சார், நான் தருண் பேசுறேன். என்ன சொல்லு. அது வந்து யாரோ தாதா மகாவா மாமூல் கிட்ட வந்திருக்கான். அவனை நீ 1 வாரம் கழிச்சு வர சொல்லு. என்ன நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ற? நீ இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கோ. உனதான் பவர் கொடுத்துட்டேன்ல. ஓகே சார். சார் 1 வீக் கழிச்சு மாமூல் வாங்கிக்க சொன்னாரு. புது மேனேஜர் சார். இப்போ எனக்கு பணம் வேணும். இப்பெல்லாம் முடியாது சார். உனக்கு கஷ்டமா இருக்குன்னா சொல்லு, நானே கேஷ் பாக்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு மாமூல் கொடுக்கணும்?
மகா தருண் You are a hero. டக்கீலா சும்மா வாட் சும்மா வேலைக்கு சேர்ந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் விட்டுட்டு வந்து நிக்கிறேன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன். பெரிய ஹீரோ நினைப்பா மனசுல. ஏடா தெரியாம தான் கேக்குறேன், அங்க எதுவும் பொண்ணு இல்லன்றதால விட்டுட்டு வந்துறியா? டேய் ஃபிகர்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் என்ன அடிச்சா நான் திருப்பி அடிச்சேன். ஏண்டா அவன் யாருன்னு தெரியுமா? காசிமேடு தாதா. ஒரே நேரத்துல 9 கொலை பண்ணவன். அவன் மண்டையை போய் உடைச்சிருக்கேன். அவன் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏதோ தெரியாம நடந்துடுச்சு. நீ பாட்டுக்கு அவன் மண்டையை உடைச்சிட்டு வேலையை விட்டு நின்னுட்ட. உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க, என்னதான் ஆப் அடிப்பானுங்க. நான் எங்கேயாவது எஸ்கேப் ஆக வேண்டியதான். இங்கே நான் இருந்தனா என்ன ஓட ஓட வெட்டுவானுங்கடா, வெட்டுவானுங்க. ஐயா ஓ சகவாசமே வேணாம் ஐயா. உனக்கு ஜாப் வேணும்னா என் கூட வா இப்பவே. நானும் ஃப்ரீயா தான் இருக்கேன், வரட்டுமா? ஐம் சாரிங்க. எதுக்கு? உங்க கேரக்டரை தப்பா நினைச்சிட்டேன். கோச்சிக்கிட்டீங்களா? நோ, வீடு வந்துருச்சு. ஓ Oh shit. ஹலோ ஹலோ, திஸ் இஸ் 233447772. நம்பரை திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. 233447772. கரெக்ட் தான், சொல்லுங்க. ஆமா, நீங்க யாரு? சார், போன் பண்ணது நீங்க. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு தெரியுமா? யோ, அஜித் குமார் நினைப்பா? வாட்? சுமிதா கூப்பிடு. யோ, சுமிதா பட்டேல் இருக்கா, சுமிதா ஜெய்கர் இருக்கா, சுமிதா தாகூர் இருக்கா, ஏன் சுஷ்மிதா கூட இருக்கா. உனக்கு யார் வேணும்னு கரெக்டா சொல்லியா? சுமிதா சந்திரன் என்னோட தர்மபத்தினி. அப்ப ஐஸ்வர்யா ராய் எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட். அதுக்கு என்னப்பா? ஜோக் அடிக்காத. ஜோக் அடிக்காம என்ன செய்யறது? போன் பண்ணது நீங்க. போன்ல எப்படி பேசணும்னே தெரியல. எல்லா ஜோக்கும் நீயே பண்ணிட்டு சுமிதா சந்திரனை கூப்பிடுன்ற. என்னமோ சொந்த பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி சுமிதாவை கூப்பிடு, சுமிதாவை கூப்பிடுங்கிற. உனக்கு எவன் ஏன் போன் கொடுத்தான்? போன்ல எப்படி பேசணும் உனக்கு தெரியுமா? சுமிதா சந்திரன் நான் தான். போன் பண்ணது என்னோட ஹஸ்பண்ட். ஓ, ஐம் சாரிங்க. நான் உங்க பேரு பிங்கின்னு நினைச்சேன். என் நாய்க்குட்டியோட பேரு. ஹலோ ஹலோ. என்னங்க இது? நான் என்ன செத்துட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? ஊருக்கு போய் 2 நாள் ஆச்சு. ஒரு போன் கூட பண்ணல. அவ்வளவு பிஸி ஆயிட்டீங்களா? அப்படி பிஸியா இருக்க நீங்க என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? என் தலையெழுத்து. ஆமா சார். என்னங்க அப்செட் ஆயிட்டீங்களா? நீங்க அப்செட் ஆனா என்னால தாங்க முடியாது.
உங்களையே நினைச்சிட்டு இருந்தேன், அதான் அப்படி பேசிட்டேன். ஆமா, இப்ப எங்க இருக்கீங்க? திருச்சியில இருக்கேன். ப்ளீஸ் சீக்கிரம் வந்துருங்க, ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். இப்பவே எகிறிடுறேன். ஆ, ஆ, அது வேலைய பாதியில விட்டுட்டு வர வேண்டாம். டேக் யுவர் ஓன் டைம். ஓகே, பை. ஓகே. இத பாருங்க, நான் அந்த கேரக்டர் இல்ல. ஆனா நான் அந்த கேரக்டர் தான். Oh my God. என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, சீக்கிரம் போ. ஓகே. இப்படி இல்ல, பாத்ரூம் வெளிய போ, சீக்கிரம் போ. இந்த பக்கமா? ஏன் அப்படி போகணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? ப்ளீஸ் சீக்கிரம் போ. டேய் டேய் நில்லுடா. டேய் ஏய் சங்கர், புடிங்க புடிங்க. ஐ வில் கில் யூ பாஸ்டர்ட். அவனை பிடிக்கணும். ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். அது வந்து அவன் தப்பிச்சா அடுத்து என்ன செய்ய போறீங்க? உன்னை கொலை பண்ண போறேன். ஐயோ அம்மா. நிஜத்தை சொல்லணும்னா நீ மேரேஜ் பண்ணிட்டா உன் ஜாதகமே மாறிடும். மேரேஜா? உள்ளதுக்கே வழி தெரியாம தவிச்சிட்டு இருக்க, நீங்க மேரேஜ்ங்கறீங்க? கரெக்ட் தான் அம்பி, உன் ஜாதகம் இப்படி சொல்லுதே. அது வரைக்கும் உனக்கு கஷ்டகாலம் தான். போ. அப்படின்னா நீங்களே கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்க சார். அது இவனுக்கு வேணா தேவைப்படும், எனக்கு வேண்டாம். உங்களோட ஜோசியத்துக்கு ஒரு கும்பிடு. டேய் வாடா. ஏப்பா தருணே, தருணே. தருண், ஏ தருண், ஏ தருண், தருண். என்னடா? இன்னைக்கு பேப்பர் பாத்தியாடா? இல்ல. சூப்பர் ஆட் வந்திருக்குடா. ராஜ பரம்பரையில வந்த ஒரே வாரிசு ராஜகுமாரிக்கு சுயவரம் நடத்த போறாங்க. சுயவரமா? யாருக்குடா? சொல்றத கேளுடா. கல்யாண மாப்பிளைக்கு 25 வயசு இருக்கணும், அழகா இருக்கணும், நல்ல ஃபேமிலில இருந்து வந்தவனா இருக்கணும், படிச்சவனாவும் இருக்கணும், உன்ன மாதிரி புத்திசாலியாவும் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போட்டோ அனுப்ப சொல்றாங்க. ஏன்பா வேலை இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு சொல்றாங்கப்பா. சைக்கிள் கேப்ல உள்ள போந்துட்டா ஓவர் நைட்ல நீ பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவே. ஏண்டா என்ன கவுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஏண்டா எப்பவும் இப்படியே இருக்கணுமா? பணக்காரனாக வேண்டாமா? நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? அது ஒரு வேலை, அதுக்கு போய் நான் அப்ளை பண்ணணுமா? போட்டனா? அட ஜோசியக்காரனே சொல்லிருக்கான், கல்யாணம் ஆச்சுன்னா நீ பணக்காரன் ஆயிடுவேன். மறுபடியும் கல்யாணங்கற? ஏண்டா வரலட்சுமி நீ ஏண்டா எட்டி ஒதுக்குற? லட்சுமி வரணும் உன்கிட்ட சொன்னாலா? போடா. உன் தலையெடுத்து வேலை வேலைன்னு அலையணும்னு இருக்கு. ஐயோ, எத்தனை நாள் தான் வேலை வேலைன்னு ட்ரை பண்றது? ஜாப் கிடைச்சதான் செட்டில் ஆக முடியல. அட்லீஸ்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணி அது செட்டில் ஆக முடியுதான்னு பார்ப்போம். நாம தேடுற வாழ்க்கையை விட நமக்கு கிடைக்கிற வாழ்க்கையை தான் அப்ரோச் பண்ணி பார்ப்போமே. இவர் குணா, நேர்மையான கமாண்ட் ஆபீசர். பவன், நந்தகுமாரோட பையன். விசித்திரமான பிறவி. எப்ப என்ன செய்வான்னு யாருக்குமே தெரியாது. என்ன பயந்துட்டியா? சார், இந்த ரிவல்வர் கேம் எல்லாம் வேண்டாம் சார். திருடும் போலீஸ் ஆட்டம் ஆட மாட்டியா? நான் யாரு சார்? அப்படின்னா டேய் ஓடுறா.
எவன் பயப்படுறானோ இருக்கக்கூடாது. ம் ம் எனக்கு இந்த சுயம்பரத்துல இஷ்டம் இல்ல. உனக்கும் கீர்த்திக்கும் நான் கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். உட்காரு. எனக்கு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்ல. எனக்கும் தான் பிடிக்கல. எனக்கு பிடிச்ச பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். செஞ்சுக்கோ. டாடி, எஸ், உன் கல்யாண விஷயத்துல நான் எந்த தலையீடும் செய்ய நினைக்கல. உனக்கு பிடிச்ச பையனை பார்க்கறதுக்காகத்தான் இந்த சுயவரம் ஏற்பாடு செஞ்சிருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக வாழ்க்கையில முதல் தடவையா உங்க அம்மாவை எதிர்த்து இந்த டிசிஷன் எடுத்திருக்கேன். இந்த 21st செஞ்சுரியில கூட இதெல்லாம் என்னன்னு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கலாம், சிரிக்கவும் செய்யலாம். ஒரு பக்கம் உங்க அம்மா மாமா எல்லாரும் ப்ரெஷர் பண்ணும்போது ஷார்ட் பீரியட்ல உனக்கு பிடிச்ச பையனா கொண்டு வரணும்னா இதை விட எனக்கு நல்ல ஐடியா தெரியல. லுக் கீர்த்தி, கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தான் நடக்கும். ஸோ யூஸ் யுவர் பிரெயின் அண்ட் மைண்ட். கெட் ரெடி ஃபார் சுயம்பரம். தேங்க்யூ டாடி. கீர்த்தினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கீர்த்தியை நான் லவ் பண்றேன். அவ இல்லாம என்னால வாழ முடியாது. அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அவனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு கீர்த்தியோட பணம் தான் ரொம்ப முக்கியம். நீ சுயநலக்கார. ஒன்ன விடவா? உனக்கு நிஜமாவே கீர்த்தி வேணும்னா ஏதாவது செஞ்சே ஆகணும். இன்னும் 35 மினிட்ஸ்ல சுயம்பரம் ஸ்டார்ட் ஆக போகுது. செக்யூரிட்டி எல்லாம் டைட்டா இருக்குல்ல? எஸ் சார். நாம அலர்ட்டா இருக்கணும். இன்னொரு விஷயம், பிரஸ்காரங்க வராங்க. அவங்களுக்கு நாம கொடுக்கிற ரிப்போர்ட் மட்டும் தான் போய் சேரணும். நீங்க அப்பப்ப எனக்கு தகவல் சொல்லிட்டே இருங்க. ஓகே? எஸ் சார். ஹாய் சன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதுமையான நிகழ்ச்சிகளை மட்டுமே வழங்குற உங்க சன் டிவில இன்னைக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை உங்க சன் டிவில நீங்க பார்க்க போறீங்க. அந்த காலத்துல ராமாயணம் மகாபாரதத்துல மட்டும்தான் சுயவரத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நேரடியா பாக்குற சந்தர்ப்பம் என்னைக்காவது நமக்கு கிடைச்சிருக்கா? அந்த மாதிரியான அபூர்வமான சுயம்பரம் இந்த 21st செஞ்சுரியில நம்ம முன்னாடி நடந்துச்சுன்னா, எஸ், தஞ்சாவூர் ராஜ பரம்பரையை சேர்ந்த தன்ராஜ் ஃபேமிலி தங்களோட ராஜகுமாரி கீர்த்தி தன்ராஜுக்கு சுயம்பரம் நடத்த போறாங்க.
இந்த புதுமையான நிகழ்ச்சியை நீங்க நேரடியா கண்டு ரசிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கு நம்ம சன் டிவி. நாம எதிர்பார்க்கிற சுயம்பரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போறாங்க. கம் லெட் us join. அப்ப இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன், என் பேச்சுக்கு மரியாதை இல்லையா? உன் மேல இருக்கு, ஆனா உங்க ஆளுங்க மேல இல்ல. அவங்களுக்கு என்ன விட என் பணத்து மேலதான் ஆசை ஜாஸ்தி. என் அண்ணா அப்படிப்பட்டவர் இல்ல. அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. நீ கீர்த்தியோட அம்மா நினைச்சீனா வந்து 2 அட்சதையை போட்டு போ, இல்லனா டிவியை பார்த்துட்டு உட்காந்துடு. Open the gate. Attention please. The much awaited Swayamaram 2005 is about to start within 5 minutes. Good morning. Yeah, morning. Excellent. நமஸ்கார். Good morning. காதலை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? प्रेम दिमरा के विसासा प्रेम पवित्रम फैलाम नगर आसे दाखे ऊ अंशियाद्यान तिम्मले देखी पंची मलाई तस्तो अनुभव पौन की चलाय. காதல்ங்கிறது புனிதமானது. அது முதல் பார்வையிலே தெரியும். உங்களை பார்த்ததும் எனக்கு அதுதான் தெரியுது. ஓகே, மேரேஜ் பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? டீச்சா केशुभाई बच्चा विवाह का प्यारे तिमरा के दारनचा विवाह एक चार पाऊ जस्त हो अमेन परदेक वर्चा परवु मनावनु परसे हुआ पनी मनानु परसे. கல்யாணங்கிறது பண்டிகை மாதிரி. வருஷ வருஷம் பண்டிகையை எப்படி கொண்டாடுறோமோ கல்யாணத்தையும் அப்படியே கொண்டாடணும். செக்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? சாரீரிக சம்பந்த பிரதி தீம்ரோ खस्तदारना सा शादी संबंध बने नौका चित्रलेखा चले चित्र दस्त हो नोवेल अंधेरा कोटा मा उचित ऊंचा. செக்ஸ்ங்கிறது போட்டோ எடுக்கிற ஃபிலிம் மாதிரி. ரெண்டுமே டார்க் ரூம்ல தான் டெவலப் ஆகுது. குட் மார்னிங். குட் மார்னிங். புருஷன பொண்டாட்டியும் எப்படி இருக்கணும்? அவங்க எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாது, ஆனா எப்படி இருக்காங்கன்னு தெரியும். சொன்ன பேச்ச கேட்டா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பான் புருஷன், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா சொன்ன பேச்ச கேட்பா பொண்டாட்டி. ஜஸ்ட் லைக் ட்ரெயின் ட்ராக். எப்பவும் பிரியவும் மாட்டாங்க, சேரவும் மாட்டாங்க. உங்களுக்கு குழந்தைங்கன்னா பிடிக்குமா? பிடிக்கும். பட் ஆஸ் அ பிசினஸ் மேன் எனக்கு பெண் குழந்தை பிடிக்கும். எதுக்கு? எதுக்குன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் செஞ்சு வச்சு கை உதறிடலாம். அதே பையனா வாழ்நாள் முழுசும் காப்பாற்றணும்.
சோ நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா பொண்ணதான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படிதானே? இன்னொன்னு பையனை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படி? ஆஸ் எ ஃபாதர் பையன்னா அவன் ஒருத்தனால தான் ப்ராப்ளம். அதே பொண்ணுன்னா ஊர்ல இருக்க பசங்களுக்குலாம் ப்ராப்ளம். ஓகே, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நீங்க பொண்ணா பிறக்கணும்னு விரும்புறீங்களா இல்ல பையனா பிறக்கணும்னு விரும்புறீங்களா? நோ டவுட் ஆம்பளையா தான். எதுக்கு? பொண்ணு எப்பவும் ஒரு ஆம்பளை கீழே தான் வாழ்றா. இன்னும் சொல்லணும்னா கீழே தான் இருக்கிற. ஆல்வேஸ் ஐ வாண்ட் டு பி a top. குட் மார்னிங். குட் மார்னிங். அழக பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? Yun mo na kasi. Yusi kurambo. Inani ni sana ona kuryambo. Chapunna le panda chaya mayanguruve. Nalasi maipi koi uzuri. நான் அழக ரொம்ப விரும்புறேன். அது எப்படின்னா எனக்கு பிடிச்ச டிஷ்ஷே மீன் தான். அந்த மீனை கூட சர்வ் பண்ணும்போது அழகா இருக்கணும். பண்ணிக்கு பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி இருக்கான். இவன் அழகா பத்தி பேசுறான். புல்ஷிட்.